செம்ம பிரில்லியன்ட்டு நீங்கள் பெண்கள். நிறைய பெண்கள் டாக்டர் தான் படிப்பீங்க, நிறைய ஆண்கள் அட்வொகேட்டுக்கு படிப்பீங்க. இந்த மாதிரி படித்த ஒரு ஜாதகம் நீங்கள் தான் இருந்திருந்தா கூட கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் தான். ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவான் இருக்காரு, சனீஸ்வரன் பகவான் இருக்காரு, புதன் பகவானும் இருக்காரு. மீன ராசி பெண்களுக்குத்தான் பாதிப்பு அதிகம். சூனியம் பண்ணுவாங்க, உங்களுக்கு செய்வினை பண்ணுவாங்க, உங்கள் ஆரோக்கியம் குன்றி போகும். கடன், நோய், வறுமை, பயம், சத்ரு, இது எல்லாமே உங்கள் மேலே இருக்கும். கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். லட்ச ரூபாய், கோடி ரூபாய் கடன் வாங்கினாலும் அதை அடைக்கிறதுக்கு யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது அடைச்சி ஒரே கடனாக இருந்துடலாம் அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும், கருத்துள்ள மனையில் கலகங்களில் பிரிஞ்சு இருக்கிறவங்க, கடவுளுடைய அனுகிரகத்தில் சேர்ந்து வாழணுன்னாலும் சரி, இல்லை கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருப்பவங்களுடைய தன்மை இருக்கிறவங்க நினச்சிருந்தா கூட சரி, அதுக்கான ஒரு அமைப்பும் கிடைக்க போகும். இருந்திருந்தா கூட மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மீனராசி. மீனராசிக்கு அதிபதி பிரகஸ்பதி என்கின்ற குரு பகவான். டாக்டருக்கு படிக்கக்கூடிய ஜாதகம் நீங்கள் தான். லா எல்எல்பி படிக்கிறவங்களும் நீங்கள் தான். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய அமைப்போ, மீடியா சம்மந்தப்பட்ட தொழிலில் படிக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். செம்ம பிரில்லியன்ட்டு நீங்கள் பெண்கள். நிறைய பெண்கள் டாக்டர் தான் படிப்பீங்க, நிறைய ஆண்கள் அட்வொகேட்டுக்கு படிப்பீங்க. இந்த மாதிரி படித்த ஒரு ஜாதகம் நீங்கள் தான் இருந்திருந்தா கூட கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் தான். ஏன்னா உங்கள் ராசியில் தான் குரு பகவான் இருக்கார், சனீஸ்வரன் பகவான் இருக்கார், புதன் பகவானும் இருக்கார். அப்போ இந்த பிரபஞ்சம் உங்களை வீட்டுக்காகையோ நாட்டுக்காகையோ உங்களை அர்ப்பணிக்கிறதுக்காக பிறந்தவங்க தான் நீங்கள். உங்களுக்காக வாழ மாட்டீங்க. உங்களுக்காக சாப்பிட்ற சாப்பாடும் போட்டிருக்கிற துணியும் தான் உங்களுக்கு சொந்தம். மீதி எல்லாமே அடியார்களுக்குத்தான் சொந்தம். உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, நாட்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். பல பேருக்கு கால தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும். அதுவும் சொந்தத்தில் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். காதல் திருமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. இப்படியோ கல்யாணம் முடித்து குழந்தை குட்டிலாம் பெற்றாச்சு, பெற்றுருவீங்க. இல்லறத்தை நல்லறமாக அமையக்கூடிய ஒரு தருணத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடும். 2026 இந்த குரு பெயர்ச்சிக்கு முன்னையே பலவிதமான ஜாதகங்கள் பிரிஞ்சு தான் இருப்பீங்க. கணவன் சரியில்லை, கணவன் மாற்றான் பெண்ணு மேலே ஆசபாசம் இருக்குது, மீனராசியான எங்கள் மேலே ஆசபாசம் இல்லை. அப்போ விதி விலக்கு நீங்கள் பிரிஞ்சிருக்கணும்னு கேட்குறது விதி. அப்போ தன்னுடைய பிள்ளைகளை அரவணைச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகளோட தான் நீங்கள் இருப்பீங்க. இது ஒரு பக்கம் போனால் கூட சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஜென்மத்தில் சனி பகவான் வந்திருக்காரு. பித்து பிடிச்சிரும் ஆன்மீக ஈடுபாட்டில். மீனராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலோ பெண்ணாக இருந்திருந்தாலோ பெண்களுக்குத்தான் பாதிப்பு அதிகம். சூனியம் பண்ணுவாங்க, உங்களுக்கு செய்வினை பண்ணுவாங்க, உங்கள் ஆரோக்கியம் குன்றி போகும், உங்களுடைய வேகங்கள் குறைஞ்சிரும், முகம் மலர்ச்சி இருக்காது. கடன், நோய், வறுமை, பயம், சத்ரு, எதிரி, இது எல்லாமே உங்கள் மேலே இருக்கும். இதனாலேயே பல இடையூறுல அடைஞ்சவங்க தான் நீங்கள். பாவுங்க மீனராசிக்கார பெண்கள். ஜான் நடந்தால் முளம் சறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான பிரச்சனைக்கு ஆள்படக்கூடிய தருணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கு.
ஆனால் மீன ராசியில் உள்ள ஆண்கள் இருந்தீங்கன்னா இத்தனை வருட காலமாகவே இடையூறில் அடைஞ்ச உங்களுக்கு வண்டி வாகனத்து மேலே சுகபோகி பிரயாண சுகங்கள் அதிகமாக இருக்கும். மீனராசிக்கார ஆண்களுக்கு புது புது வண்டிகள் வாங்குவீங்க, பணங்காசை வண்டிக்காருக்கே செலவு பண்ணுவீங்க. இருந்தாலும் லட்ச ரூபாவோ கோடி ரூபாவோ கடனாளியாக இருந்தீங்கன்னா அடுத்து யார்த்தையாவது கடன் வாங்கி இந்த கடனை அடைச்சி ஒரே கடனாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஆதங்கத்தில் காசு பணம் வரும் போகும். இப்போ உங்கள் ராசியில் இருந்த ராகு பகவான் 12ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் தான் பேச்சு ஆயிட்டார். இந்த டிசம்பருக்கு மேலே மீன ராசிக்காரர்களுக்கு யோகந்தான். உண்ண உறங்க உறவிடத்துக்கு பஞ்சம் வராது. புள்ள குட்டிங்களுடைய படிப்புக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் வராது. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்கிறதுக்கு உண்டான சக்திகளும் கிடச்சிரும். பிரயாண சுகங்கள்லாம் அதிகமாக இருக்கும், பயண சுகங்கள் இருக்கும். கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், லாரி வாங்கணும், பஸ்ஸு வாங்கணும்னு ஆசைகள் நிறையா இருக்கும். அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். லட்ச ரூபா கோடி ரூபா கடன் வாங்கினாலும் அதை அடைக்கிறதுக்கு யார்ட்டையாவது கடன் வாங்கியாவது அடைச்சி ஒரே கடனாக இருந்துடலாம் அப்படின்னு ஆதங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் காசு பணம் கொடுக்கறதுக்கான ஆட்கள் வருவாங்க. அற்புதமாக வாழ போகிறீங்க. இந்த 1.5 வருஷம் டைம் உங்களுக்கு, அடுத்து வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி வரைக்கும். இந்த ராகு கேது பெயர்ச்சிக்குள்ளே லாட்ரி சீட்டு வாங்கிக்கிட்டே இருங்க. ரொம்ப செலவு பண்ணாதீங்க. 50 ரூபா 100 ரூபா செலவு பண்ணுங்கள். திடீர்னு ஒரு லாட்ரி சீட்டு உங்களுக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கடனாளியங்களுக்கு ஒரு யோகம். கருத்துள்ள மனையில் கலகங்களில் பிரிஞ்சு இருக்கிறவங்க கடவுளுடைய அனுகிரகத்தில் சேர்ந்து வாழணுன்னாலும் சரி, இல்லை கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சு இருப்பவங்களுடைய தன்மை இருக்கிறவங்க நினச்சிருந்தா கூட சரி, அதுக்கான ஒரு அமைப்பும் கிடைக்க போகுது. இருந்திருந்தால் கூட உங்கள் மனைவி மக்கள் கணவன் மனைவி சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நேரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. 2026 ராகு கேது பெயர்ச்சி 90% உங்களுக்கு யோகம். யோகங்கள் கேட்குறது ஒரு கட்ட கால வயசில் ஒரு முறை தான் வரும், ஒரு ராசிக்கு ஒரு முறை தான் வரும். அதோடைய தன்மையை நீங்கள் தாம் பிடிச்சிக்கணும். மேன்மைப்படக்கூடிய ஒரு வருஷம் 2026. கவன சிதைவு ஏற்படுத்திக்காதீங்க. இருந்திருந்தால் கூட உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இந்த 2026 ராகு கேது பெயர்ச்சி எனக்கு எப்படி இருக்கும், இந்த 1.5 வருஷ காலங்கள் எனக்கு யோகங்கள் இருக்கா, அந்த யோகத்துக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற அமைப்பை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வாழ்வீங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லா வளமும் எல்லா நலமும் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்கும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.